ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொன்வண்டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார். இதுக்கு 200 கிராம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட பூண்டு, சீரகம், தக்காளி, மஞ்சள் தூள் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். கத்திரிக்காய் முருங்கைக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கத்திரிக்காய் கருத்துறோன்றதுக்காக கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கேன் தண்ணியில். அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, தனியாத்தூள், மஞ்சள் தூள், மிளகாய்த்தாள், உப்பு எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சோண்டு புளி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. பருப்பு வேக வைக்கும் போது இந்த மாதிரி ஒரு கிண்ணம் உள்ளே போட்டுட்டிங்கன்னா மேலே வரைக்கும் பொங்காமல் இருக்கும். ஒரு 4லேருந்து 5 விசில் வர வரைக்கும் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாங்க. பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இப்போ அந்த கிண்ணத்தில் இருக்கிற தண்ணி எடுத்து வெளியே வச்சிடலாம். அதில் கிண்ணம் போடாதனால பருப்பு அந்த அளவு வெளியே பொங்கி வராதுங்க அந்த தண்ணி. இப்போ கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த காயெல்லாம் முதல்ல வதக்கி எடுத்துக்கணும். எண்ணெய் சூடானதும் பச்சை மிளகா, வெங்காயம் அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். இப்போ அந்த பருப்பை மத்து போட்டு கடைஞ்சி எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கூட கொஞ்சம் மஞ்சள், உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் அந்த காயை அதோட சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிடுச்சுங்க. இப்போ காயை அதோட சேர்த்துக்கலாம். காய் அதோட சேர்த்தப்பமா எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கி விடலாம். இப்போ அந்த வேக வச்ச பருப்பு கூட
புளி கரைச்சி வச்சிருக்கிற தண்ணியை புளியை கரைச்சி அதில் ஊற்றிடணும். புளி கரைச்சி அந்த தண்ணியை அதோடு சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு அது கூடவே மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள் எல்லாம் அதோட சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். காய் வேகறதுக்காக அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அந்த வேக வச்சிருக்கிற காயெல்லாம் இந்த பருப்போட சேர்த்துக்கணும். பருப்போடு சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து மறுபடியும் கொதிக்க விடணும். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். காயெல்லாம் நல்லா வெந்துட்டு அப்புறமா இறக்கி விட்டுடலாம். காய் நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ இறக்கிட்டு தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்காக கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா சீரகம், தட்டி வச்சிருக்கிற பூண்டு, சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டிருக்கேன். நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகுமா கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கணும். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த தாளிப்பை இந்த சாம்பாரோட சேர்த்துக்கணும். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டிருக்கேன். போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும். நெய் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் சாம்பார். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார்.